வெள்ளிக்கிழமை காலையில எந்திரிச்சு வரும்போதே குளிச்சுட்டே வந்துட்டேன். வந்ததும் மலை மேல இருக்க முருகருக்கு ஒரு சல்யூட்ட போட்டுட்டு வாசல கழுவி கோலம் போட்டுட்டேன். அத வீடியோ எடுக்கலாம் மறந்துட்டேன். அப்புறம் கிச்சனுக்கு வந்தேன். வந்ததும் காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தியும் பட்டாணி குருமா பண்ணிடலான்னு சொல்லிட்டு சப்பாத்திக்கு மாவு பெனஞ்சிட்டு இருந்தேன். நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெல்லிக்காய் டீயும் போட்டு நெல்லிக்காய் டீ குடிச்சிட்டேன். மதியானம் லஞ்ச் பாக்ஸ்க்கு சூப்பரான லஞ்ச் ரெசிபி பண்ணி குடுக்கலான்னு சொல்லிட்டு, இந்த ரெசிபி எங்க அம்மா எனக்கு பண்ணி குடுக்கும்போது எப்படா லஞ்ச் பிரேக் வரும்னு நான் எதிர்பார்த்துட்டு இருப்பேன். ஸோ அது என்னன்னு கேட்டிங்கன்னா, கொத்தமல்லி சாதம், ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, 4 வரமிளகா, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சர்க்கரை போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சு அந்த பேஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. சாப்பாட வடிச்சு உதிரி உதிரியா எடுத்து வச்சுக்கிட்டு, கடாயில எண்ணெய் ஊத்தி வேர்க்கடலை, முந்திரி பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, கடுகு, கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்சோண்டு சீரகமும் போட்டு அரைச்ச கொத்தமல்லி பேஸ்ட்டையும் தூக்கி போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்தது வடிச்சு சாப்பாடை தூக்கி போட்டு பெரட்டி சாப்பிட்டீங்கன்னா, அந்த புளிப்புக்கும் கொத்தமல்லி வாசத்துக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும். கல்பனாவோட அவுட்ஃபிட் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. கல்பனாக்கு சப்பாத்தியும் பட்டாணி குருமா வச்சு பிரேக்ஃபாஸ்ட் வச்சு கொடுத்துட்டு லஞ்சும் பேக் பண்ணிட்டு ஒரு அவிச்ச முட்டையோட. ஓகே, நீங்க என்ன பண்ணி கொடுத்தீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்க, பாய்ங்க.